Social Talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாயாகும் தனது கனவை 10 ஆண்டுகளாக தொடர்ந்து முயன்று IVF வழியாக நிறைவேற்றியவர். இன்று அவர் தன் அனுபவங்களை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வார். இப்போது அவரை வரவேற்போம். வணக்கம் தீபா கணேஷ். வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் பாரதி. தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட். இட்ஸ் மை பிளஷர் தீபா. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இப்போ உங்களோட அறிமுகத்திலிருந்து இந்த டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பா. என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா செட்டிசத்திரம்னு ஒரு வில்லேஜ் தான். மன்னார்குடி, தஞ்சாவூர் பக்கம் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப ஒரு வில்லேஜ். இப்போ கூட வந்து ரொம்ப டெவலப்பான வில்லேஜ், டவுன் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு 1 ஹவருக்கு ஒரு டவுன் பஸ் தான் வரும். அந்த மாதிரி ஒரு வில்லேஜ் தான். என்னோட ப்ராட்டப் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூலிங் மன்னார்குடி, காலேஜ் வந்து தஞ்சாவூர் விமென்ஸ் காலேஜ், பெரியார் மணியம்மை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஃபியூ விமென்ஸ் காலேஜஸ் தானே இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன் இந்தியாவில். அப்புறம் மூவ்டு டு லண்டன் ஒரு 2010. ஒரு 15 இயர்ஸாக இப்போ யூகேல இருக்கேன். தேங்க்யூ தீபா. முதல்ல IVF பற்றி எப்போ யோசிக்க தொடங்குனீங்க? அதுக்கான ஆரம்ப கட்ட பரிசோதனைகள் என்ன? எனக்கு திருமணமாகி ஒரு 5 வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து குழந்தை அப்படி பற்றி யோசிக்கல. ஓகே, ஜாலியாக இருந்தோம். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 1.5 இயர்ஸில் நாங்கள் லண்டன் வந்துட்டோம். லண்டனில் அப்போ இனிஷியலி வந்தோடனே நியூ கப்பல், எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும், அப்படி தான் யோசிப்போம் இல்லையா? ஸோ அப்போது நடக்கும்போது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணோம். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு பயம் வந்தது. ஏன்னா நாங்கள் வேண்டான்னு பிளான்டாக இல்லை. சரி, நம்ம வந்து போய் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஃபஸ்ட்டு இனிஷியல் டெஸ்ட்டே வந்து இங்கே இருக்கிற ஜிபி கிட்ட தான் இருந்தது. ஜென்ரலாக போனோடனே அவங்க they'll do a பேசிக் ஹார்மோன் டெஸ்ட்னு ஒன்று எடுப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம பிளட் டெஸ்ட் தான். பிளட் டெஸ்ட்டில் சில ஹார்மோன்ஸ், இந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. ஸோ அது செக் பண்ணாங்க. அப்புறம் பேசிக்காக மென்னுக்கான ஒரு பேசிக் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 2 டெஸ்ட்லேயும் எங்கள் 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. அப்போ என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸோ நீங்கள் திரும்ப போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வி ட்ரைட் ஃபார் சம் மோர் டைம். அதுக்கப்புறமும் ஒன்றும் ரிசல்ட்ஸ் தெரியலை. திரும்பவும் நாங்கள் வந்து ஜிபி கிட்ட போனால் இதே தான், நீங்கள் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தான் இருந்ததே தவிர அடுத்த ஸ்டெப்க்கு போகலை. இந்த டைமில் எங்களுக்கு இந்தியா ட்ரிப் ஒன்று இருந்தது. நாங்கள் இந்தியாலையும் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி டாக்டர்கிட்ட போகும்போது, அப்போது இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, என்னோட ஏஜ் கன்சிடர் பண்ணி எல்லாமே வந்து ரொம்ப லேட்டு, நீங்கள் இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னு கொஞ்சம் பயமுறுத்திட்டாங்க. பயமுறுத்திட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு IUI பண்ணாங்க. அப்போது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி எந்த ஐடியாஸுமே கிடையாது, எந்த பேக்ரவுண்ட் நாலேஜும் இல்லை. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் IUI பார்த்தீங்கன்னா ரொம்ப தஞ்சாவூரில் ஒரு நார்மல் ஒரு ஃபீமேல் டாக்டர் கிட்ட தான் நடந்தது. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ எந்த டெஸ்ட்டும் பண்ணலை, அவங்க ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு IUI பண்ணிட்டாங்க. ஏன்னா நீ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி. அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபெயிலியர். திரும்ப அதுக்கப்புறம் அது நான் ஒரு 1 or 2 months தான் நான் இந்தியா போயிருந்தேன். அந்த கேப்பில் அதை நாங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே பண்ணிவிட்டு ரிட்டன் UK வந்ததுக்கப்புறம் ஐ டுக் இட் சீரியஸ்லி. ஓகே, ஏன்னா எடுத்தோடனே என்னமோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எடுத்தோடனே அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஐ ஷுட் திங்க் அபவுட் இட். நான் வந்து படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து யூகேல ஜிபி NHS வழியாக போகிறது வந்து ரொம்ப டிலேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் கைனகாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன். ஸோ இங்கே ப்ரைவேட் கைனகாலஜிஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங்க்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எனி ப்ரைவேட் டாக்டர் கன்சல்டேஷன் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் சிட்டிங் வில் பி அரவுண்ட் 250 to 300 pounds இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாலோ அப் கன்சல்டேஷனுக்கு ஒரு 150 pounds அந்த மாதிரி வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒன்லி டு கன்சல்ட் த டாக்டர். அதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிளட் டெஸ்ட்டு. ஸோ டு செக் ஆல் த ஹார்மோன் லெவல்ஸ் அண்ட் தென் டு டெஸ்ட் அது வந்து ஒரு இன்டர்னல் டெஸ்ட்டாக இருக்கும். இன்டர்னல் டெஸ்ட் டு செக் யோர் ஓவரீஸ். உங்களோட ஓவரீஸில் சிஸ்ட் இல்லை, அதெல்லாம் கிளியராக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு
நம்மளோட ஓவரீஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்னல் டெஸ்ட்லேயே யூட்ரஸ்லேயும் உங்களோட ஊம்பில் எனி growth இருக்கா, லைக் ஃபெப்ராய்ட்ஸாக இருக்கலாம், சிஸ்டாக இருக்கலாம், பாலிப்ஸாக இருக்கலாம், இதே டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது இது ஒரு ப்ராசஸ். இந்த இன்டர்னல் டெஸ்ட்லேயே போத் ஓவரீஸ் அண்ட் யூட்ரஸை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. மூணாவது டெஸ்ட் உங்களோட ஃபெலோப்பியன் டியூப்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க டு மேக் ஷூர் அந்த டியூப்ஸில் எதுவும் பிளாக் இல்லை. அது வந்து ஒரு டை ப்ராசஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் இன்டர்னல் தான். ஸோ உங்களுக்கு ஒரு டை மாதிரி ஒரு கெமிக்கலை இன்சர்ட் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் டு ஃப்ளோ த்ரூ இட் கம்ப்ளீட்லி டு மேக் ஷூர் there's no blocks in the tubes. ஸோ இதுதான் 3 பேசிக்கான டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் உங்களோட பிளட் டெஸ்ட் டு டெஸ்ட் யுவர் ஓவரீஸ் அண்ட் womb, டு டெஸ்ட் யுவர் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் எனக்கு வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கொடுத்தது, இதில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லாததுனால எனக்கு ப்ரைமரி சப்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லி, ஸோ த ஆப்ஷன் இஸ் தெர் இஸ் நத்திங் டு ட்ரீட் மீ, எனக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க வந்து, ஒன்று நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அஸ் யூ டோன்ட் ஹாவ் த ப்ராப்ளம். அப்படி இல்லைன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஐயுஐ ஆர் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட். ஆனால் இங்கே நீங்கள் ப்ரைவேட்டில் இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதுக்கு செட் மெனுலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் ஒரு செட் மெனு மாதிரி ப்ரைஸ் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கோ இல்லை 2 டைம் பண்ணுறது, ஐயுஐ பண்ணுறதுக்கு, உங்களோட எம்ப்ரியோஸ் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களோட எக்ஸை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வேரியஸ் இதுக்கு ஒருத்துக்கும் ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். So these are the initial tests that needs to be done. இந்த ஆரம்பகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு உங்க ஐவிஎஃப் பயணம் எப்படி இருந்தது? அதோட ஐவிஎஃப்க்கு எத்தனை முறை முயற்சிக்கலாம்? என்னோட ஐவிஎஃப் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அந்த விட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ப்ரைஸ் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் லக்கீலி நான் போன கைனகாலஜிஸ்ட் ஒரு இந்தியன். எனக்கு பியோர் லக்குன்னு சொல்லணுங்க, என்னோட ஃபண்டிங் கிடைச்சது. அவங்க வந்து எனக்கு ஜிபியில் ரெஃபரன்ஸ் ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் வாங்கிட்டு ஜிபியும் எனக்கு இம்மீடியட்டாக எனக்கு வந்து ஃபண்டிங்க்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. இந்த ஃபண்டிங் அப்ரூவல் ப்ராசஸும் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி. நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். அந்த எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணணும். பேசிக்காக நீங்கள் 3 years ஆகுது ட்ரை பண்ணியிருக்கணும், நான் ஆல்கஹாலிக்காக இருக்கணும், நான் ஸ்மோக்கிங்காக இருக்கணும், போத் பார்ட்னர்ஸ், டயபெட்டிக், அந்த மாதிரி எதுவும் டிசீஸ் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது ஃபண்டிங் அப்ரூவலுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி எனக்கு ஃபண்டிங் அப்ரூவ் பண்ணாங்க. எனக்கு அப்ரூவ் பண்ணின ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ட்ரை 6 cycles ஆஃப் ஐயுஐ அண்ட் தென் 3 cycles ஆஃப் ஐவிஎஃப். இது ஃபுல்லுத்துக்கும் எனக்கு ஃபண்டிங் பண்ணாங்க. எனக்கு ஃபண்டிங் கிடைச்சது வந்து ஹார்ட்ஃபோர்ட்ஷயர் கவுண்டியில். அப்புறம் இது எல்லாமே நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கூட நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், விச் எவர் இஸ் நியர்பை. உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களுக்கு அப்ரூவலுக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த ட்ரஸ்ட்டில் எந்த என்ஹெச்எஸ் ட்ரஸ்ட்டை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணது வந்து நம்ம லண்டனில் இருக்கிற கைஸ் அண்ட் செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் நான் பர்சனலாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். அதை சூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து நிறைய ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்து என்ன சக்ஸஸ் ரேட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸில் எது உங்களுக்கு அப்ரோச்சபிளாக இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி கைஸ் அண்ட் செயின்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்கும் ஜேர்னினா, ஃபஸ்ட்டு எனக்கு 2 ஐயுஐ பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டுமே எனக்கு ஃபெயிலியர். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் ஒன்று லோக்கலாக இந்தியாவில் தஞ்சாவூரில் பண்ணினேன்னு. ஸோ இங்கே 2 பண்ணேன். நான் 3 ஐயுஐ சைக்கிள் ட்ரை பண்ணேன், 3மே எனக்கு ஃபெயிலியர். அதுக்கப்புறம் என்கிட்ட டாக்டர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஈவன் தோ ஐ ஹாவ் another 3 cycles ஆஃப் ஐயுஐ அப்ரூவல், ஃபண்டிங் அப்ரூவல் இருந்தால் கூட it is like of only 15% possibility சக்ஸஸ் ரேட் தான் ஐயுஐயில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி 3 times ட்ரை பண்ணிட்டதுனால there is no point in continuing the IUI. ஸோ நீங்கள் வந்து ஐவிஎஃப் போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐவிஎஃப்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஐவிஎஃப்ல அடுத்தது இக்ஸின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னன்னு சொல்லி, என்ன ப்ராசஸ்ன்னு. அதுக்கு ஐவிஎஃப்க்கு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணினதுனால நானே சொல்லியிருப்பேன், என்னோட
ஓவரீஸ், யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப்ஸ் எல்லாம் க்ளீனாக இருந்து தான் நான் இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எடுத்துக்கிற ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்ட் நம்மளோட ஹார்மோனை அந்த டேப்லெட்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது இல்லையா, அவங்களோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணும் இந்த டேப்லெட்ஸ். ஸோ இதனாலலாம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு என்னோட யூட்ரஸில் பாலிப் வளர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலி ஒரு 2 பாலிப் இருந்தது. ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் ஹாஸ் டு பி க்ளீன் ஸ்லேட்டுன்னு சொல்லி எனக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணாங்க. அதுவும் இட் இஸ் லைக் அ டே சர்ஜரி இன் ஹாஸ்பிட்டல். நான் போய் ஹாஸ்பிட்டலில் மார்னிங் அட்மிட் ஆயிடணும். அதுக்கப்புறம் இன்டர்னலாக அவங்க ஒரு கேமரா வச்சு ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ப்ராசஸ், ஆக்சுவலி தேல் ரிமூவ் த பாலிப் அண்ட் தென் ஐ கெட் டிஸ்சார்ஜ். ஸோ இந்த 1 டே முடிச்சுட்டு ஐ நீட் டு கெட் ஹீல். அதுக்கப்புறம் நான் மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் ஐவிஎஃப்க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த ப்ராசஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டைம் வந்து ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி ப்ராசஸ் பண்ண வேண்டியிருந்தது என்னோட பாலிப் ரிமூவல். ஸோ ஒரு டைம் நான் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடியும் I developed this polyp and it has to be removed before every IVF cycle. ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் IVF cycle ஐயுஐயை விட கொஞ்சம் ரொம்பவே ஹார்டாக இருந்தது. பிகாஸ் எவ்ரிடே ஐ ஹாவ் டு டேக் இன்ஜெக்ஷன், எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஸ்கேன். ஸோ இது எல்லாமே நான் பண்ணேன். இதெல்லாம் பண்ணும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபுல் டைம். ஜென்ரலாக கொஞ்சம் ஒர்க்கஹாலிக் பர்சன். அப்போல்லாம் நான் கோஆர்டினேட் பண்ணுவேன் இந்தியாவில் இருக்கிற டீமை. ஸோ ஏர்லி மார்னிங் 4-5 அப்படியெல்லாம் கூட நான் கால்ஸ் எடுப்பேன். எனி டைம் ஏதாவது ஒரு டிப்ளாய்மெண்ட்னா இந்தியாவில் மிட் நைட் இருக்கும், அப்போ கூட எனக்கு கால் பண்ணுவாங்க, கால்ஸ் எடுப்பேன். என்னோட ருட்டீன் எதுவுமே இதில் அஃபெக்ட் ஆகலை. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் போகிற நாள் மட்டும் நான் லீவ் எடுப்பேன், நான் ரெஸ்ட் எடுப்பேன். ஆல்சோ ஐ பிளான் மை ஃபுட், எவ்ரி திங். எனக்கு இங்கே யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. இப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறோன்னா அதை எல்லார்கிட்டையும் ஓப்பனாக யாரும் சொல்ல முடியாததுக்கு 2 ரீசன். ஒன்று வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் வரும்போது நம்மளே இமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருப்போம். அப்போது நம்ம சுற்றி இருக்கவங்க இன்னும் டீமோட்டிவேட் பண்ணிடக்கூடாது நம்மளை. ஓ நடக்கலையா அப்படின்னு நம்மளை கேட்கக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. இன்னொன்று ஒரு ப்ரெஷரும் இருக்கக்கூடாது நமக்கு, ஒரு பியர் ப்ரெஷர். அவங்களுக்கெல்லாம் தெரியும் சக்ஸஸ் ஆகணும் இது அப்படிங்கிற ஒரு பியர் ப்ரெஷரும் இருக்கக்கூடாது. 3வது விஷயம், நமக்காக நிஜமாவே ஜென்யூனாக கவலைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களும் கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக ஈவன் நான் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டேயே கூட இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எதுவும் நான் சொல்லலை. ஸோ எவ்ரி டைம் நானே ட்ரீட்மெண்ட் போவேன், நானே வருவேன். இட்ஸ் ஓன்லி நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான். வி போத் வேர் சப்போர்ட்டிவ் டு ஈச் அதர் இந்த ஜேர்னியில். எல்லாமே நாங்களே பார்த்துப்போம். அந்த மாதிரி தான் இருந்தோம். நிறைய பேருக்கு அது அந்த கோ த்ரூ பண்ணுறது தெரியாது. பட் ஆனால் என்னென்னா இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து உங்களை இமோஷ்னலியும் வீக்கன் பண்ணும். நமக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் ஜென்ரலாக ஒரு பிஎம்எஸ் இருக்கும்போது இல்லை பெரிமென்ஸ்ட்ரல் இதில் அப்போல்லாம் என்ன சொல்கிறோம், நமக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கும் போதும் நிறையவே மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, ஃபினான்ஷியலி எல்லாமே இது வந்து ஒரு ட்ரெயினிங் ப்ராசஸ் தான் இது. அதுக்கப்புறம் இந்த 2 சைக்கிள், எனக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளும் ஃபெயிலியர் தான். ஐவிஎஃப்எஸ் வாஸ் பிட் ஹார்டர் தென் ஐயுஐ. ரொம்ப பிளான்ட் அண்ட் மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்பும் ஃபெயிலியர் தான். அப்போது எனக்கு ஒரு டெசிஷன் எடுக்கணுன்ற ஒரு பாயிண்ட் வந்தது. ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்து ஃபஸ்ட் ஐவிஎஃப் போது பார்த்தீங்கன்னா ஐ கண்டினியூட் மை ஒர்க். ஸோ ஐவிஎஃப் போயிட்டு 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் மை ரொட்டீன். ட்ரெயினில் ஆஃபீஸ் போனேன், வந்தேன். ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைமுக்கு முன்னாடி எனக்கு பாலிப் ரிமூவல் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் டைம் பண்ணதுக்கப்புறம் ஒரு யோசனை இருக்கும் இல்லையா, நம்ம எப்போவுமே நம்ம பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு நமக்கு எப்போவுமே ஒரு டவுட் ஆர் கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஓகே நான் ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடாதோ, ட்ராவல் பண்ணாமல் வீட்டில் ரெஸ்ட் பண்ணியிருந்தா இது பாசிட்டிவ் ஆகிருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஸோ செகண்ட் டைம் நான் கம்ப்ளீட்டாக ஒரு 1 வீக் அந்த மாதிரி பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன். இறங்கி எந்த வேலையும் பண்ணலை. ஆஃப்டர் த ப்ராசஸ் ஐ டென்ட் டூ எனிதிங். எல்லாமே பிளான்டாக வச்சுட்டு அந்த மாதிரி இருந்தேன். பட் அப்போவும் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஸோ அப்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இட் இஸ் நத்திங் டு டூ வித் யோர் ருட்டீன் ஆக்டிவிட்டி அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ
Actually, my third IVF is a successful one, and I have a healthy baby. She is going to be 6 year old. So இந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அஸ் அ விமன் டு கோ த்ரூ சம்திங் இமோஷ்னலி ட்ரெய்னிங் அண்ட் ஃபிசிக்கலி ட்ரெய்னிங். வெரி வெரி டஃப் ப்ராசஸ். ஓகே, நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு தேவை ஒரே ஒரு விஷயமா மட்டும்தான் இருந்தது. எனக்கு குழந்தை வேணும், அவ்வளோதான். அது மட்டும்தான் என்னோட டார்கெட்டாக இருந்தது. ஸோ எனக்கு இது கண்டிப்பாக நடக்கும், என்னோட ஹார்ட் ஒர்க் நான் ஃபுல்லாக போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். அது எப்போ கிடைக்குமோ, அது எப்போவோ ஒரு நாள் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே எனக்கு ஐம் ஜஸ்ட் மூவிங் ஒன் ஸ்டெப் அஹெட், ஐம் கெட்டிங் க்ளோசர் டு த டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்ட் செட் வச்சுட்டு பண்ணினேன். அதுக்கு ரீசனும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்க இந்த ப்ராசஸ் எல்லாம் போகும்போது நிறைய படித்தேன் எப்படி இருக்கும்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஃபீவர் வந்தாலே நம்ம பாடியில் இருக்கிற ஆன்டிபாடிஸ் வந்து தான் ஆன்டிபாடிஸ் அதை கிளியர் பண்ணும் இல்லையா. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு கோல்டு காஃப் வருதுன்னா நீங்கள் மெடிசன் எடுத்தாலும் அதே 7 நாள் தான், மெடிசன் எடுத்துக்காட்டியும் 7 நாளில் அதுவே சரியாயிடும். உங்களோட ஆன்டிபாடிஸ் வில் ஒர்க் அண்ட் புஷ் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி தான் அப்படி படிக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, ஈவன் யூ ஆர் டூயிங் சம்திங் எக்ஸ்டர்னலி டு யோர் பாடி, உங்களோட பாடி அதை அடாப்ட் பண்ணிக்கணும் இல்லையா. சம்திங் ஒரு ஃபாரின் பாடி வந்ததுன்னா அதை புஷ் அவுட் பண்ணிடும். இப்போ நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஈவன் இப்போ இந்த மாதிரி ஒரு ஐவிஎஃப் ஃபெயிலியர் நெக்ஸ்ட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது இப்போ இந்தியாவிலலாம் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எல்லாம் கூட எடுக்கிறாங்க. உங்களோட இம்யூனிட்டி லெவலை லோவர் கூட பண்ணி ஐவிஎஃப் எல்லாம் பண்ணுறாங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் அரவுண்ட். நிறைய டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க இப்போ. பட் எனக்கு அவ்வளோ தேவைப்படலை. ஸோ நான் வெயிட் பண்ணி எனக்கு தேர்ட் சைக்கிள் ஆஃப் ஐவிஎஃப்ல எனக்கு இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். நிறைய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சக்சஸ் கிடைச்சிருக்கு. அந்த டஃப் டைம்ல உங்களை ஸ்ட்ராங் அண்ட் மோட்டிவேட்டிங்கா இருக்க என்ன உதவியா இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட் செட், மென்டலி நம்ம இந்த ப்ராசஸ்குள்ள இறங்குறோம் அப்படின்னாலே யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் த ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியர் இல்லாமல், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல், நமக்கு ஃபெயிலியரே இல்லாமல் ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் பர்சனலாக கிடைச்சது கிடையாது. அது நான் ஸ்ட்ராங்காக பிலீவும் பண்ணுவேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், எந்த அளவுக்கு எனக்கு ஃபெயிலியர் இருக்கோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அதுக்கான சக்ஸஸ் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ மென்டலி ஐ வாஸ் வெரி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் அண்ட் it was very very strong mentally. So every failure நான் நினைச்சது எனக்கு கண்டிப்பா சக்சஸ் இருக்கு, ஐ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஐவிஎஃப் பண்ணும்போது ஸ்லோலி என்னோட க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் மோரோவர் ஐ எம் வெரி வோக்கல் அபவுட் இட். நான் அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எனக்கு கஷ்டமாக பார்க்கல. நானே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு, ஐம் ரெடி ஃபார் த நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்திருக்காங்க. ஓகே, கோ ஃபார் இட் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் விஷயம், இங்கே லண்டனில் எனக்கு ஃபேமிலி இல்லை. ஸோ என்னை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நான் போய் கேட்கணும்னு ஒரு நாளும் நினச்சதில்ல. ஐ ஹாவ் அ வெரி க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன் சட்டன். we have all difference of opinions. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் இல்லையா. நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு, டிஸ்லைக்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி they all are my friends. they have been with me all ups and downs. என்னோட இந்த ஹோல் 2 குழந்தையுமே எனக்கு ட்ரீட்மெண்ட் தான். இந்த 2 குழந்தையோட ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக நடந்திருக்கவே முடியாது. தினம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க, 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அந்த இமோஷனல் சப்போர்ட் இம்மீடியட்டாக வந்து பார்த்துட்டு போகிறது எனக்கு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்து கோவிட் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தா 2019. எனக்கு ஹாஸ்பிட்டல், எனக்கு C-செக்ஷன், எமர்ஜென்சி C-செக்ஷன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு 10 பேர் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி ஐ வாஸ் ஸோ அன்வெல். பட் அது எல்லாத்தையும் அதெல்லாம் மறந்தே போச்சு எனக்கு அன்னைக்கு. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதே மாதிரி என்னோட 2 குழந்தையோட வளைகாப்பும் நாங்கள் இங்கே தான் பண்ணினோம். ஓகே, நாங்கள் ஹால் புக் பண்ணோம், அவ்வளோதான். ஹால் புக் பண்ணி கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதை அவ்வளோ கிராண்டாக பண்ணினாங்க.
எல்லாரும் ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குமோ அப்படிதான் எனக்கு நடந்தது. என்னோட 2 வளகாப்பும் ஐ ஹேட் ரியலி ஹாப்பி மூமெண்ட்ஸ். எனக்கு வந்து நான் இப்போ திரும்பி பார்த்தா எனக்கு கஷ்டமாக எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த கஷ்டமே தெரியாமல் என்னை ஹாப்பியாக என்னை சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வச்சுக்கிட்டாங்க. அந்த அந்த வளகாப்பெல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. ஸோ ஐ ஹாவ் ஆல் த ஃபோட்டோஸ் அண்ட் ஐ பிரிண்டட் அவுட் அண்ட் என்னோட கல்யாண ஆல்பம் மாதிரி நான் என்னோட வளகாப்பு கூட ஆல்பமாக பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ கேன் சி டிஜிட்டல் காப்பியாக இல்லாமல் ஆல்பமாகவே நான் பண்ணி வச்சுருக்கேன் நான் திரும்பி பார்க்குறதுக்கு. ஸோ எல்லாரும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு அவங்கவுங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணாங்க. இப்போவுமே அப்படிதான். என்னோட குழந்தைக்கு எதனா உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட எல்லாரும் உடனே ஓடி வந்துடுவாங்க. பிகாஸ் தே ஆல் நோ மை சில்ட்ரன் ஆர் மை வீக்னஸ் அப்படின்னு. ஸோ they have been very helpful. வெரி நைஸ் டு நோ. இப்போ இதே ஐவிஎஃப் பயணத்தில் இருக்கக்கூடிய பிற பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? ஓகே, ஸோ இதை பண்ணணுன்றப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பயப்பட வேண்டாங்க. யாராக இருந்தாலும் இது எப்படி இருக்குமோ, கண்டிப்பாக வந்து ஒரு விஷயம் தெரியாதப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும், இது எப்படி போய் முடியும் அப்படின்னு. 2வது விஷயம், சக்ஸஸ் ஆகணும், அதுதான் எல்லாருக்கும் வேணும், அதுதான் ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒருவேளை அது நடக்கலைன்னா அதுக்காக டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க, கஷ்டப்படாதீங்க. அடுத்து நம்ம ட்ரை பண்ண வேண்டான்னு யோசிக்காதீங்க. ஏன்னா ஐ எம் த லிவிங் எக்ஸாம்பிள். நான் 3 ஐஓஐ சைக்கிள் பண்ணியிருக்கேன், 3 ஐவிஎஃப் பண்ணியிருக்கேன். அண்ட் அதையும் தாண்டி அந்த ஒரு குழந்தை ஐவிஎஃப் பண்ணாமல் 2வது குழந்தையும் நான் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே ஐம் டயர்ட் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் இன் யூ அண்ட் காட். ஸோ இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஃபெயிலியர்ஸ் வந்ததுன்னா நீங்கள் துவண்டு போயிடாமல் யூ ஹாவ் டு ட்ரை, அதுதான். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ரீச் அவுட் டு பீப்புள். யூ கேன் பி வோக்கல் அபவுட் இட். திஸ் இஸ் நாட் சம்திங் டு ஹைட். நம்ம இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் அதை வந்து நம்ம யாருக்கும் தெரியாமல் பண்ணணும், தெரிஞ்சால் மற்றவங்க ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்த வெளியில் சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க என்ன பேசினாலும் அதில் உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்னா நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இது வேணுன்றதுனால நான் இந்த பாத்தை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது கிடைக்கும் போது நான் ஹாப்பியாக இருப்பேன், அவ்வளோதான். இதில் மற்றவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றதை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க உங்களை வேலிடேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா நம்மளோட சந்தோஷத்துக்காக பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் எதுவும் நம்ம தப்பு பண்ணலை, நம்ம சரியான ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், நமக்கு அது வேணும், அதனால அதை நோக்கி போகிறோம், அவ்வளோதான். ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க, ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. எத்தனை டைம் பண்ணலாம் அப்படிங்கிறது இட் டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் அதை பொறுத்து தான். ஸோ அதுக்கு டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜென்ரலி 3 சைக்கிளுக்கு மேலே அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. பட் if you have strength and if you have willpower to try it, then try it. Because எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ 9 times ட்ரை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை, பட் ஷீ இஸ் ஸ்டில் ட்ரைங். நான் எப்போவுமே நான் எப்படி பார்ப்பேன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினச்சிக்க முடியாது. ஏன்னா என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் தே ஆர் மென்டலி ஸ்ட்ராங், இன்னும் கூட இல்லை, பட் ஸ்டில் தே ஆர் ட்ரைங். என்னோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க தான் இன்னுமே ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள பார்த்து நான் அட்மையர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட இண்டிவிஜுவல் ஹெல்த் அண்ட் ஸ்டாமினா பொறுத்து தான் அது, நீங்கள் எவ்வளோ சைக்கிள்ஸ் பண்ணுறீங்கன்னா அது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் நீங்கள் அது கேட்டு அந்த அட்வைஸ் கேட்டுக்கணும். கண்டிப்பாக தீபா, இந்த டிஸ்கஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிய பல விஷயங்கள் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. உங்கள் ஐவிஎஃப் பயண அனுபவங்களை எங்களோட பகிர்ந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் தீபா. இந்த மாதிரி ஒரு சோஷியல் டாக் அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி ஓப்பன் அப் பண்ணி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி பாரதி. தேங்க்யூ. இட்ஸ் மை பிளஷர் தீபா. இது ஐவிஎஃப் பயணம் மட்டுமல்ல, நம்பிக்கையும் தைரியமும் மன உறுதியும் பற்றி கூறும் ஒரு உணர்வுபூர்வமான பதிவு. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற மற்ற பெண்களுக்கு கண்டிப்பா இது நல்ல ஊக்கத்தை அளிக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.